என்ன நீ பண்ற? ஏய் சாமி வேண்டாடா. ஐயோ சினிமாவில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாராக டாப் நம்பர் 1 ஸ்டாராக வந்து எலெக்ஷனில் இறங்கி அவ்வளோ பேர் அவ்வளோ அடி அடித்தோம். அதெல்லாம் தாண்டி எமோஷ்னலாக அட்டாக் பண்ணாங்க. போடு 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 போடு. கழுவி நின்றா அப்பனே நானா கழுவி இருந்தேம்மா? என்ன கழுவி இருந்தேன் நானே சொல்றேன். லீடிங்ல போயிட்டு இருக்கு, எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதுல அதான் காலையில இப்ப என்ன டைம் ஆகுது? 10 மணி தான் ஆக போகுது. 10 மணிக்கே வந்து 97 100. என்னடா இது எங்கடா போயிட்டு இருக்கு? விஜய் ஃபேன்ஸ்னா விஜய் ஃபேன்ஸ் தானா? ஐயோ முடி கொடுக்குறேன்னா வேண்டியிருக்கா? பாத்தீங்களா முடி கொடுக்குறேன்னா வேண்டியிருக்கா? இவ எந்த மாதிரி நீங்களே பாத்துங்க. இது வரைக்கும் இவ்வளவு தூரம் கொடுக்குறேன்ட்டியா? யாரு நீ? திருப்பதியில உன்னை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூட்டின்னு போயிட்டு உன்னை நான் நல்லா பாத்துக்கினா எப்படி பண்றா பாருங்க. முடி கொடுப்பாலாம். நீ முடி கொடு, உன் முடிய நானே கொளுத்திடுறேன் மறுநாள் ஃபுல்லா. முடி கொடுக்குறாங்களாம். முடி ஜெயிச்சிருவாரு, அவளே படாதீங்க. 100% ஷுர். நாளைக்கு தலைமைச் செயலகத்துல அவ்வளவுதான். காலையில சும்மா பீச்சுக்கு போலான்ட்டு போனேன். பார்த்தா ஃபுல்லா அந்த கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்றவங்கன்னா வந்திருந்தாங்க. போயிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு மேபி 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் எலெக்ஷனு. அதுக்குள்ள வந்துடும். ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு நிலவரம், எப்படி இருக்கு தமிழ்நாட்டோட நிலவரம் எப்படி இருக்கு. ஆனா 2 தொகுதி ஸ்டாலின் வர்றாருன்னா மத்த 10 தொகுதி வந்து விஜய் அப்படியே முன்ன ஓடுறாரு, ஓடினேறாரு. புரியல, நெட்டல் ஆயிட்டாங்க. அவன் யோசிச்சு நேத்துலாம் நைட்ல தூங்கவே இல்லை. நான் தான் சொல்றேன் இந்த மாதிரி நீ யார நினைக்கிறியோ அவங்க கண்டிப்பா வருவாங்க, நீ தூங்கு அப்படின்ற. தூங்கவே இல்லை. ஆனா பரவாயில்ல. நான் என்ன நினைச்சேன், சரி வேற எதனா ஒரு கட்சி வரும் பார்த்தா அதிமுக வந்து லீடிங்ல. ஒருவேளை அவங்கதான் வந்து எதிர்கட்சியா இருப்பாங்களா நான் தெரியல. சம்பந்தமே இல்லாம அவங்க வராங்க. நாம யாருமே வந்து அதிமுக பத்தி யாருமே பேசவே இல்லை. எலெக்ஷன் டே அப்போ கூட யாருமே பேசல. பார்த்தா திடீர்னு அவங்க வராங்க. திமுக பின்னாடி போயிட்டு இருக்கு, ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன், இந்த வாட்டி இவங்க தான் வந்துடுவாங்க போல திமுக அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது நான் நினைச்சது நடக்கல. டிவிக்கே மேல போயிட்டு இருக்கு. ஆனா அதிமுக வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு. என்ன கதைனே தெரியல. பார்ப்போம். இன்னைக்கு ஒரு சரியான பண்ணு இருக்கு. போயிட்டு என்ன எல்லா இடத்துலயும் இப்போ நம்ம கவர் பண்றோம். இங்க மட்டும் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, போறோம் வெளியெல்லாம் போறோம். என்ன நீ பண்ற? ஏய் சாமி வேண்டாடா. ஐயோ ஏய் சாமி வேண்டியா சத்யா? டிவிக்கே 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 சாமி வேண்டாங்க. ஏய் இந்த 1 மாசமா நான் தான் பண்ணுகிறேன். இந்த மாதிரி இப்ப பாரு ஒரு சரி. எங்க அண்ணன் நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணான். கால் பண்ணி நான் எடுக்கலன்னும் போது அவன் என்ன பண்ணிருப்பான்? சரி அப்ப விஜய்னு சொன்னா உடனே மெசேஜ் வருவா? இல்ல அதெல்லாம் கிடையாது. இங்க பாரு 3:30 மணிக்கு விஜய் வின்னு. சீரியஸ்லி 100% பாத்துக்கோ. அவங்களுக்கு எவ்வளவு புலம்பி இருக்குன்னு. அப்படியா? சரி விடு, நீ நினைச்சது நடந்துச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? விஜய் ஜெயிச்சுறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? வாட் அபவுட் யூ? இப்ப நீ என்ன பண்ணுகிற? நான் வீடியோ எடுக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன். நீ ஒண்ணுமே பண்ணல. டாண்டாயிட்டா பாத்துக்கியா? 3 பேர் நான் ஓட்டு போட சொல்லிடுறேன். 2-3 பேரு இப்ப பாருங்க கால் பண்ணுறாங்க. திரும்ப என்னன்னு கேட்போம். ஹலோ சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. இல்ல இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி நானே சுகர் வந்து நிறைய இதுவா இருக்கேன் ஆண்டி. ஆமா ஆண்டி, விஜய் முன்னில வந்துட்டார்ல, ஸ்வீட் சாப்பிட்டு சுகர் அதிகமாயிடுச்சு. ஆமா ஆண்டி. ஆமா ஆண்டி, ரொம்ப ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அதுக்குதான் கால் பண்ணேன். இல்ல ஆண்டி இப்பதான் இருந்துச்சு. சரி போட்டவங்க எல்லாம் இப்ப ட்ரீட் கேட்டு எனக்கு போன் பண்ணுறாங்க.
சரி ஆண்டி, நீங்க ஊர்ல இருந்து வந்தோடனே சொல்லுங்க. ஆமா, வெளியில போலாம். ஹலோ தருதல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நியூஸ் பாத்து நீ பாத்தியா? ஏய் என்னடி? பக்கத்துலயா? அத டி செல்வம்ன்ற ஒருத்தவரு. வாடி எங்கேயாச்சும் கிளம்பி போயில, எனக்கு சந்தோஷம். ஏய் ஓவியா, ஏய் ஓவியா, ஓவியா, ட்ரீட் எங்கம்மா? ட்ரீட் எங்க? புரியல புரியல புரியல. என்னது? நான் 1000 ரூபாய் சொன்னேன். ஏய் நான் என்ன சொன்னேன், நாளைக்கு டிவிக்கு ஏதாவது அதுதான் நீங்க எப்படியோ ஜெயிச்சிரும். நான் சாயந்தரம் எனக்கு ஃபோன் பண்ண, நம்ம 2 பேரும் KFC போறோம். சரியா? சரி சரி. 102ல இருக்கா போல வாதியாரு. நீ இறங்கிட்டாரு. இவர் எப்படி வந்தாரு பாத்தியா? யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இவர் வந்திருக்கிறது. இவர் யாருனே தெரியல. இவரு தான் சீமான்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சு இவரும் நல்லா தான் ஆட்சி பண்ணாரு, இவரும் நல்லா தான் பண்ணாரு. ஒரு சேஞ்சுக்காக தான் இவரு. எதுக்கு சேஞ்சு? இவரு நல்லா பண்ணாரு தானே சொல்ற. நல்லா பண்றாரு. இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றது, இப்போ புதுசா ஒருத்தங்க கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க பாக்கலாம். சப்போஸ் அவங்க நல்லா பண்ணலையா, நம்ம இவர்கிட்டே போயிடலாம். நீங்க ஃபேன் அவுட் போட்டீங்களா இல்ல அவர் வந்து ஒரு கொள்கை, அவர்கிட்ட கொள்கை இருக்குன்னு? சில விஷயம் பிடிச்சிருக்கு. என்ன விஷயம்? உமனுக்கு சேஃப்டி அதெல்லாம் சொல்றாங்க. இவரும் பண்றாருதான், பட் இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான். சரி, நாம் தமிழர் ஓட்டு கூட இல்ல இவனுக்கு. ஓட்டே இல்ல. ஆனா ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன 1 மாசம் வேலை வாங்கினவங்க எல்லாம் உண்டு. அப்புறம் ஓட்டு போடும்போது தான் தெரியுது நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன். நீங்க ஏன் போடலன்னு கேட்டா, என்ன SR ஃபார்ம்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்றாப்ல. SR ஃபார்ம்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்ல, நீல சில பேரும் சொல்லியிருக்காங்க. டிவிக்கு தான் போட்டு. அது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். எப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா தளபதி? கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு தோக்குற மாதிரியே இருந்தது, திடீர்னு பார்த்தா அப்படியே ஜெயிக்கிற மாதிரி கடைசியில் வின்னே பண்ணிட்டாரு. இன்னைக்கு சரியான எலெக்ஷன். யோசிச்சு பாருங்களேன், அவங்களோட உழைப்பை பற்றி நம்ம எப்பவுமே பேசி ஆகணும். சினிமாவில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி 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 நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாராக, டாப் நம்பர் 1 ஸ்டாராக வந்து எலெக்ஷனில் இறங்கி அவ்வளோ பேர் அவ்வளோ அடி அடித்தோம். அதெல்லாம் தாண்டி எமோஷ்னலாக அட்டாக் பண்ணாங்க, என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. ஆனாலும் யாராலுமே முடியல. அவர் இன்றைக்கி சிஎம்மாக வந்து நின்றார். ஸோ அந்த உழைப்பை வந்து நம்ம பார்க்கணும். நான் வந்து காமனாக தான் பேசுவேன், நான் வந்து வேற ரசிகர், ஓகேங்களா? இருந்தாலும் இந்த உழைப்பை வந்து நம்ம பேசியே ஆகணும்ல. என்ன சொல்கிறேன், ஈஸி கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இருந்து நீங்கள் வந்து அவர் சிஎம்மாக வந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளும் நம்ம லைஃப்பில் நல்லா உழைக்கணும். உழைச்சா இந்த மாதிரி வந்துடலாம். நம்ம அவர் ரசிகராக இருக்கோம்ல, அதையும் தாண்டி நம்ம எப்படி உழைக்கிறோம், நம்ம எந்த மாதிரி எஃபெக்ட் போடுறோம், யார் அடித்தாலும் சரி, யார் உழைச்சாலும் சரி, நம்ம இப்படி நல்லா போகிறோம்னா நம்மளை வந்து இப்படி காலை விட்டு தட்டுவானுங்க. அப்போ என்ன பண்ணோம், அப்படியே எகிரி வச்சு கெத்தாக போகணும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஒரு எலெக்ஷன் டைம்லேயும் வந்து நான் இந்த மாதிரி எக்ஸைட்டடாலாம் இருந்ததே கிடையாது. இது ஏன் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னா, சரி புதுசாக ஒருத்தர் வராரு உள்ள, அவர் என்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. ஆனால் மெர்சல் பண்ணிட்டா போல செம்ம ஜாலியாக இருந்தது. நான் அப்படியே நியூஸ் பார்க்குறேன், எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. நிறையா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆனால் இதை வந்து இதோட விட்டுணும். அவர் அதுக்கப்புறம் அவர் வேலை செய்வார், நம்ம வேலை செய்யலாம். ஓகே, பாய்.